செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்போம். வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்போம். அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகா, அஞ்சா நெஞ்சமும் ஆறுயிர் படைத்தவரும் அன்புக்குடையவரும் பண்புக்குடையவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சொப்பனம் போன்றவரும் பாசத்தோழனாய் என்றும் ஏணியாய் தோணியாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் சிம்மத்து உயிர்த்த களங்கத்தின் விளக்கரமாய் விளங்கும் கலங்கா உதயசூரியனின் உதயத்தில் பிறந்த சிம்மராசியில் பிறந்த சிங்கங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த 6 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் அலைக்கழிப்பும் எதிர்பாராத தவிப்பும் ஏளனமும் சிக்கலும் இருந்து வந்தன. ஆனால் இந்த வருடம் இன்னும் உங்கள் வாழ்க்கை இன்னும் 240 மணி நேரத்திலிருந்து, அதாவது மே 11ஆம் தேதி கொண்டாட்டம். சித்திரை மாதம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம். பத்திரமாது தங்கமம்மா நீங்க பைங்கிலி போல் வளம் வர போறீங்க என்று சொல்லும் அளவுக்கு இந்த சித்திரை மாத்தி உச்சம்பட்ட சூரிய பகவான் நீங்கள் சந்தோஷத்தை மிதக்கும். நீங்க சித்திரை 28ஆம் தேதி உங்கள் ட்விஸ்ட் ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கின்றது. அது என்ன டேர்னிங் பாயிண்ட் என்றால், உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுக்கு யோகாதிபதி குரு பகவான் காலங்களை நிர்ணயம் பண்ணிக்கின்றவர் தனக்காரன், பெரும் பணக்காரன் என்று அழைக்கப்படுபவர், குழந்தைக்கு காரணகர்த்தா என்று அழைக்கப்படுபவர், ஸ்திர சொத்துக்கு மாடி வீட்டுக்கும் ஏன் உலகத்தில் ஆட்டி படைக்கும் மிகப்பெரிய அரசியலுக்கும் காரணகர்த்தாவிற்கு முழு சுபரா விளங்கும் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரை 10ல் உட்கார்ந்து பதவி யோகத்தை தடுத்து வருமானத்தை தடுத்து இன்னும் 10 நாட்களில் 240 மணி நேரத்தில் தடை விலகி லாபம் என்ற இடத்தில் வரும்போது சிம்மத்திற்கு லாபங்கள் பல வழிகளில் கிடைத்து 7 தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த 12 மாத காலங்களில் நீங்கள் சேர்த்து வைக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களே, நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றப்பட்டவங்க, மிக பெரும் ராஜாவாய் நீங்கள் வலம் வரப்போறீங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று நீங்க சொல்லும் அளவுக்கு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் அஞ்சி வாழ்ந்த காலங்கள் எல்லாம் இன்னும் 10 நாட்கள் 240 மணி நேரத்தில் உங்களுடைய விதி மாறப்போகின்றது. உங்களுள்ள சதி குறைய போகிறது. உங்களை சொட்ட பீடைகள் வெட்டி விலகப் போகின்றது. கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் எல்லாமே ஏற்கனவே 70% சாதகமாக இருக்கும். சனி பகவானின் அருளாசியும் ராகு பகவானின் கும்பத்தில் உள்ள குருவர்களும் திருவர்களும் பெறப்பட்ட நீங்க யோகாதிபதி குரு பகவான வாழ்க்கை வல்லமையாய் ஜொலிப்பாய் ஜெலிப்பாய் ஜெகமே தந்திரம் என நீங்கள் தந்திரமாக அனைவருக்கும் போற்றப்படும் மந்திரமாக, ஏன் அச்சாணியா இருந்த நீங்க இனிமேல் உச்சாணி கொம்பத்தில் ஏறி அமரப்போறீங்க. ஏன் அப்படி உங்கள் குரு பகவான் செய்யணும் என்றால், குரு பகவான் சிம்ம ராசிக்குத்தான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். 12 ராசிகளில் ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசியும் கடகராசியும் ஒன்று. இந்த சிம்மராசி சூரிய பகவானுக்கு யோகாதிபதியாக, குரு பகவான் தனுர் ராசி இந்த குரு பகவான் வீட்டுக்கு பாக்கியாதிபதியாக கோணத்தில் வருகின்றார்கள். இருவரும் ஒருமித்த கருத்தை உடையவர்கள். சிம்மம் சூரியன், சிவபெருமான் என்றார் குரு பகவான்
சித்தர்களின் அருளாசி பெற்றவர். அப்படி ஞான தபத்தின் வல்லவர் குரு திருவருள். அப்படிப்பட்ட குருவருளும் திருவருளும் ஒரு மனிதருக்கு சேரும்போது இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை வளமாய் வளம் வரப்போகின்றது. மிகப்பெரிய சாதுக்குறைங்க அருளாசி, மிகப்பெரிய சித்தர்களின் அருளாசியெல்லாம் கிடைத்து குலதெய்வம் உங்களுக்கு குருவருளாக திருவருளாக மிக பெரும் சாதனையாளர் பட்டியல் உங்கள் தெய்வம் உங்களை வழிநடத்தப் போகின்றது. பிரியமான சகோதர சகோதரர்களே, நீங்கள் உலகத்தில் இந்த 10 நாட்களில் மே 11ஆம் தேதி எந்த மூலையில் இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாய் குரு பகவானை துதித்து பாருங்கள். நம்பிக்கையோடு வலம் வாருங்கள், நம்பிக்கையோடு வளவாருங்கள், குரு பகவான் திருவருள் போற்றுங்கள். நம்பிக்கையோடு வளவாருங்கள், திருச்செந்தூர் நீங்கள் சென்று வாருங்கள். நம்பிக்கையோடு வளவாருங்கள், குருவருள் திருவருள் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு திருச்செந்தூர் சென்று முருகனின் திருவருள் பெற்றிடுங்கள். எனப்பன் முருகனின் திருவருள் பெற்றிடுங்கள் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, சிம்மத்தில் இருக்கும் சிகரங்களே, உங்கள் வாழ்க்கை இனிமேல் உலகத்திற்கு ஒளியாய் மலை மேல் உள்ள பட்டணமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. அநேகருக்கு நீங்கள் விளக்கா இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கை தூண்டா மணி விளக்காக வலம் வர போகிறீங்க. ஆலய மணியாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. பிரியமான சகோதரர்களே, இப்பொழுது ஒரு நல்ல நிகழ்வு. இந்த குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் வருவதால் சிம்மத்துக்கு விசேஷம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்றாலும் சிம்மத்துக்கு இது லாபம், தனம் லாபம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் இந்த குரு பகவான் யோகாதிபதி வருவது லாபத்தில் இருந்து யோகத்தை பார்ப்பதால் 11 விதமான வர்மங்களையும் மிகப்பெரிய யோகங்களையும் ராஜாதி ராஜ யோகங்களையும் பதவி யோகங்களையும் செல்வாக்கு யோகத்தையும் தனவரவு யோகத்தையும் பொருள்வரவு யோகத்தையும் குழந்தை பாக்கிய யோகத்தையும் ஸ்திரச்சொத்து யோகத்தையும் ஆயுசு தீர்க்காம்ச யோகத்தையும் இந்த காலகட்ட நீர் அப்பன் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் சந்தோஷமாயிருங்க, களிப்பூருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாய் எங்கும் பூத்த ரோஜாவாய் வளம் பெறப்போறீங்க. மற்ற ராசிகளை காட்டும் இந்த குரு பயிற்சி சிம்மத்திற்கு விசேஷம் என்றால், அன்று வருவது சித்திரை 28 சதுர்த்தசி திதியில் வரும் குரு பயிற்சி. சுக்கிர பகவான் அதியோக இந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தின் சிம்மராசின் அதியோக நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கிர பகவானாக கருதப்படும். இந்த சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு 3க்கும் 10 கூடிய ஜீவனாதிபதியாக வருவதால் மிகப்பெரிய தனயோகத்தை பணயோகத்தை இன்னும் 10 நாட்களில் போட்டி போட்டு சுக்கிர பகவானுடைய காரகம்சத்தினாலும் குரு பகவானுடைய மிகப்பெரு தனகார வம்சத்தினாலும் இந்த ஜாதகர் பெற்று உலகத்தில் மிக பெரும் பொருள் பெறப்பெற்ற மாமனிதராய் வலம் வர போகிறாங்க. ஒரு சிலர் உலகத்தில் உச்சாணி கொம்பத்தி ஏந்தி மாபெரும் சபைதனில் வந்து மிகப்பெரிய புகழை பெற போகிறாங்க. அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க, சிம்மத்தில் உதித்த சிகரங்கள். இவர்கள் வாழ்க்கையில் செல்ல வேண்டியது மிகப்பெரிய உயரங்கள். பிரியமானவர்களே, எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு அப்பன் முருகப்பெருமானை இந்த காலகட்டங்களில் துதித்து மனதோடு ரம்யமாக நினைத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எனும் திருவருள் மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் 108 முறை 1008 முறை 10,008 முறை மனதை நினைத்தாலும் சொன்னிலாலும் என் அப்பன் ஆறுமுக கடவுளின் திருவருளா உங்கள் வாழ்க்கை ஈறுமுகம் பெற்று என்றும் வித்திட்ட மிக பெரும் தனவேந்தராய் இந்த காலகட்டங்களில் வரப்போகிறது உண்மை. பிரியமானவர்களே, லாபத்தில் குரு பகவான் வரும்போது இந்த வரவு தணிக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய இடமாக இந்த மிதுன வீடு கருதப்படுகிறது. இந்த மிதுன வீட்டில் வரும்பொழுது குரு பகவான் பங்கு வர்த்தகத்தின் விலை மிகப்பெரிய ஏற்றமும்
கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின் மற்ற எல்லா காயின்ஸ்களை விலை ஏற்றமும் மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத புதைபொருள் மறைமுக யோகத்தையும் இந்த காலகட்டங்களை கொடுத்து சிம்மராசிக்கு யோகம் என்ற லாபத்தை கொடுக்க அதிகமாக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய 5வது பார்வை 3ஆம் இடம் என்று சொல்லிய துலாம் ராசியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சிம்மராசினே மனைவிலிக்கு ஏகப்பட்ட வழிகள் தங்காபரணத்தை வாங்கி ஜொலிக்க போகிறாங்க. தங்கத்தட்டில் சிலர் சாப்பிட போகிறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பொன்னாபரண யோகம் சிம்மத்திற்கு அதிகம் கிடைக்கப் போகின்றது. அவருடைய விசேஷத்தன பார்வை 7வது பார்வை சிம்மராசிக்கு யோகம் என்று சொல்ல தனுர்மனையை பார்க்கும் பொழுது சிலருக்கு ஆண் குழந்தை மகவும் அரசாலும் ஆண் குழந்தை மகவும் சில சிம்மத்திற்கு கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு குலதெய்வத்தின் குருவருளால் பேரரசனாகும் ராஜயோகம் உண்டாகப் போகின்றது. நாட்டையாளும் மிக பெரும் சந்தோஷ யோகம் கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு மத்திய அரசாங்க பதவி கிடைத்து மிகவும் சந்தோஷமாய் வளம் வரப்போகிறாங்க. எல்லாமே குரு பகவானின் திருவருளே. அவருடைய 9வது பாக்கிய பார்வை கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த கேலராகவை பார்க்கும்போது குரு பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த கேலராகவை கும்பத்தில் உள்ள கோடீஸ்வரராகவா மாற்றி அவர் 12 காலம் மட்டுமில்லாமல் சிம்மராசினை 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் அளவுக்கு இவரை மிகவும் சுறுசுறுப்புள்ளவராகவும் மிகவும் பாக்கியம் படைத்தவராகவும் புதிய நண்பர்களை இந்த காலகட்டத்தில் பிரியமானவர்களே இன்னும் 10 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நட்புகள் தொடரும். புதிய நட்புகள் உங்களுக்கு நல்ல விளைக்கிரகத்தை கொடுத்தரும். புதிய நட்புகள் மூலமாக புதிய மாமனிதர் மூலமாக உங்கள் வாழ்க்கை விலைக்கிரயம் ஏற்றப்பட்டு மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக மிகப்பெரிய சாதனை படைத்தவராக மிகப்பெரிய வல்லமை படைத்தவராக மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் வாழ்ப்பாக்கியம் கொடுத்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பணச்சக்கரவர்த்தியாக வரப்போகிறது இந்த சிம்மராசினர் உண்மை. அந்த வகையில் நீங்கள் மிகவும் தனயோகம் பெற்றவர்கள். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் முடிந்தால் 18 சித்தர்களையும் அருளாசி பண்ணுங்க. இல்லையெனில் உங்கள் வயதில் மூத்தவர்களது தாய் தந்தரை காலி விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்க. அவருடைய பிளஸிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. தாய் தந்தைகளுக்கும் குருமார்களுக்கும் காலி விழுந்து வணக்கம் செலுத்துவர்களுக்கு புத்தாடைகளை வணங்கி கொடுத்து அவருடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பொருளாசியை பெற்றுக்கொள்ளுங்க. குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் தனத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். இந்த 10-12 மாதங்களை கொடுக்கும் தனபரவு பல தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் அளவுக்கு இன்பமயமான ராஜயோகம் அடித்து மிகவும் ராஜாவா என்றும் புத்த ரோஜாவாய் வளம் பெற போறீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறிந்தால் ஒரு வியாழக்கிழமை தஞ்சை மாவட்டம் திட்டை வஜிஸ்டேஸ்வர ஆலயம் சென்று அங்குள்ள சிவபெருமானையும் நாயகியையும் வழிபட்டு அங்குள்ள குரு பகவானை மனதார வழிபட்டு அங்குள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை செலுத்தி பொன்னாவர நல்ல மிகவும் சந்தோஷமாக வழிபட்டு வழியும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக மாறும். ஓம் பர்சபத்வஜா வித்மஹே குருநிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு சோதயாத்து என்று மனதார வியாழக்கிழமை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக பெற்று என்றென்றும் ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் வலம் வந்து சிம்மராசினர் இன்னும் 240 மணியிலிருந்து 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகம் அடித்து தனக்கார பட்டியல் வரப்போவது உண்மை உண்மை உண்மை.